அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வேதியியலில் இருக்க சிறப்பு பெயர்கள். ஓகேங்களா, உலோகங்கள் அமிலங்களுக்கு உண்டான சிறப்பு பெயர்களை நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போட எங்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு, வேதிப்பொருள்களின் அரசன் என அழைக்கப்படுவது எது? வேதிப்பொருள்களின் அரசன் சல்ஃபியூரிக் அமிலம். விஷப்பொருட்களின் அரசன் என அழைக்கப்படுவது ஆர்சனிக் அமிலம். வேதிப்பொருள்களின் அரசன் சல்ஃபியூரிக், விஷப்பொருட்களின் அரசன் ஆர்சனிக். உலோகங்களின் அரசன் என அழைக்கப்படுவது இரும்பு. உலோகங்களின் அரசன் இரும்பு. எதிர்காலத்தின் உலோகம் என அழைக்கப்படுவது டைட்டானியம். எதிர்காலத்தின் உலோகம் என அழைக்கப்படுவது டைட்டானியம். வானவில் உலோகம் என அழைக்கப்படுவது இரிடியம். வானவில் உலோகம் இரிடியம். நீலத்தங்கம் என அழைக்கப்படுவது தண்ணீர். நீலத்தங்கம் என அழைக்கப்படுவது தண்ணீர். சிறிய வெள்ளி என அழைக்கப்படுவது பிளாட்டினம். சிறிய வெள்ளி என்று அழைக்கப்படுவது பிளாட்டினம். அதிவேக வெள்ளி என்று அழைக்கப்படுவது பாதரசம். வெள்ளைத்தார் என்று அழைக்கப்படுவது நாப்தலின். ஃபிலாசபர் உல் என்று அழைக்கப்படுவது ஜிங்க் ஆக்சைடு. ஃபிலாசபர் உல் அப்படின்னா ஜிங்க் ஆக்சைடு. சிரிப்பை உண்டாக்கும் வாயு என அழைக்கப்படுவது நைட்ரஸ் ஆக்சைடு. சிரிப்பை உண்டாக்கும் வாயு என அழைக்கப்படுவது நைட்ரஸ் ஆக்சைடு. சதுப்பு நில வாயு அப்படின்னா மீத்தேன் சொல்லலாம். சதுப்பு நில வாயு என அழைக்கப்படுவது மீத்தேன். ஓகேங்களா, ஸோ இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோவை டக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். ஸோ நாளைக்கு உங்களை வேறு ஒரு வீடியோ பதிவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.